உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் பார்க்கிறது மே மாத ராசி பலன்கள் 2026. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிடுவாங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் அழுத்தின ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சிருங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. நீங்க பண்ற வேண்டிய வீடியோஷனாக்கா நீங்க லைக் பண்ணிட்டு பாக்குற அனைவரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இது 12 வீடுகளில் முதலாவது வீடு மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரையில் முதல் வீடு என்று சொல்லக்கூடியவும் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷராசி நேர்களே, அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்தி நட்சத்திரம் 1ஆம் மாதம் முடிய மேஷராசியில் வரவு நட்சத்திரமாகும். இப்ப கிரகங்களை சற்று ஆராய்ந்து பார்த்தேமானால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். ராசியில் சூரியன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் கேதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. கிரகங்கள் சப்தம் ஸ்தானத்தில் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். லாபஸ்தானத்தில் ராகுவும், அயன சயன போகஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயோடு சனிந்து சனியும் இந்த கிரகங்கள் உள்ளன. அப்ப பலங்கள் பொறுத்தவரையில் இந்த மாதத்தை பொறுத்தவரை மே மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் கெட்டிக்காரரான நீங்கள் இந்த மாதம் உங்கள் பிடிவாதத்தை விட்டு சற்று இறங்கி வாருங்கள். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க இருக்குதுங்க. வாகன இயந்திரங்கள், நீர்நிலைகள் கவனம் தேவை. சோம்பல் கூடவே கூடாது. தந்தையாவுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவ இருக்குதுங்க. குடும்பத்தில் சின்ன கருத்து மோதல்கள் மறைய இருக்குதுங்க. கடன் கொடுப்பதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கவும், வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசனை செய்து கொடுக்கவும். காப்பாற்ற முடியாமல் போகலாம். இந்த காலகட்டம் எல்லாம் ரொம்ப கவனமாக வாய் வார்த்தை விடுவது நல்லது. ரொம்ப சற்று யோசித்து பேசுவது நல்லது. இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு தைரியம் சிறக்கும். அதற்காக அசட்டு தைரியம் எதிரும் கூடாதுங்க. இந்த காலகட்டம் இளைய சகோதரமிருந்து அனுகூலம் கிடைக்க இருக்குதுங்க. வீடு மண் மனையும் யோகம் உண்டாக இருக்குதுங்க. வாகன யோகம் உண்டாக இருக்கிற காலகட்டம் பயன்படுத்திக் கொள்ளலாம். உத்தியோகசாலுக்கு உங்கள் பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். தொழிலில் லாபகரமான முதலீடு செய்வதற்கு தகுதியான ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. தூங்க போகும்போது தூங்குவதற்கு முன்னாடி வீண் கற்பனை திறனைகள்லாம் வேண்டாம். சந்தேகங்கள் கூடவே கூடாது. கலைத்திறனுக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இது அமைய இருக்குதுங்க. தொடர் பணிகளால் கலைப்படை வீரர்கள் எல்லாம் வாழ்க்கையுடைய முக்கிய முடிவுகள் எடுக்க இருக்கீங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026 மே மாதத்தை பொறுத்தவரையில் அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலகட்டமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குதுங்க. நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பு கவனம் தேவைங்க. எச்சைக்குடன் நேரத்தை வீணடிக்காமல் படிக்கவும். வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டம். குறுக்கு வழிகளை நம்ம நாடக்கூடாது. பெண்களுக்கு உடல்நிலையில் கவனம் தேவைங்க. மருத்துவத்திற்கு என சேமிக்கும் பழகங்கள், திடீர் செலவுகள்லாம் கடுப்பேற்ற இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்க இருக்கிறோம். ரொம்ப கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் அமைதியை கடைபிடிங்க. அந்த காலகட்டம் எல்லாம் அந்த காலம் போகும்போது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த பலங்கள் பார்க்கிறோம். இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வெகு நாட்களாக வரங்கள் தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கிடைக்கவில்லை என்று இயங்கி இருந்த காலகட்டம் நல்ல வரங்கள் கிடைக்கப்பெற்று, வாழ்க்கை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் கிட்ட இருக்குது. இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு வெகு நாட்களாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் நம்பி இருந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு கல்லூரி உங்களுக்கு சீட்டு கிடைக்கப்பெற்று நல்ல மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. வெளிநாடு வேலை செய்யணுக்கு இந்த காலகட்டம் பயன்படுத்திக் கொள்ளலாம். பொருளாதார ரீதியாக எவ்வளவு வந்தாலும் நமக்கு கட்டுக்குள் அடங்காம போயிட்டு இருக்கே என்று கவலைப்படுகிற காலகட்டம் அதெல்லாம் நீங்கி நல்ல மாற்றத்தை அள்ளித்தர இருக்கிற அந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு. அதாவது நட்சத்திர சார்ந்த பலன்கள் பார்க்கும் போதுங்க, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அதாவது மேஷ ராசியிலேயே முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது 9 மாதம் முடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 மே மாத ராசி பலன்கள் பார்க்கும் பொழுது இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியங்க. எதிர்பார்ப்புடன் பழகும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மௌனமாக மெத்தனமாகவே இருக்கக்கூடிய காரணம் பார்க்க இருக்கிறோம். அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகம், மண் பொன் பொருள் பூமி காணி யோகம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாதவருக்கு இந்த காலகட்டம் திருமணம் நடந்தே தீருங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. மே மாதத்தில் உங்களுடைய மாதம் என்பதால நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு இடம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் தொல்லைகள்
இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அகன்று மன நிம்மதியை தேடி உங்களுக்கு வர இருக்குது இந்த காலகட்டம். ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் மீது விழுவதால எல்லா விதத்திலும் உங்களுக்கு இந்த காலம் நல்லதாக இருக்குதுங்க காலகட்டம். நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த 2026 மே மாத ராசி பலன்களை பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாக இருக்குதுங்க. பணவரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேர இருக்குதுங்க. சக ஊழலுடன் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க. இதனால் வரைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு வண்ணம் இருந்திருக்குங்க. குடும்பத்தில் கலகப்பான சூழல்களை இழந்திருப்பீங்க. மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. குடும்ப தேவைகள் யாவும் பூர்த்தியாக வண்ணம் இருக்குது காலகட்டம். உடல் உபாதைகள் சளி சைனஸ் டபுள் மூச்சு வாங்குறதா உட்கார்றது முது தண்டுவட பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் 1ஆம் பாதம் முடிய மேசராசியில் நட்சத்திரமாகும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாக இருக்குதுங்க. குடும்ப விஷயமாக அலைய வேண்டி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் நெருக்கம் குறைய இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகி இதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை திறன் முயற்சி பெற்று வாழ்க்கை திறன் உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் போகிற ஒரு வாய்ப்புகள் அலைம்போது இருக்குது. நம்ம உங்களுக்கு திருமணம் சார்ந்து யோகம், திருமணத்துக்காக காத்து நல்ல வளங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாக இருக்குதுங்க. வெகு நாட்களாக இடத்தில் பூர்வீக சொத்தில் பிரச்சனை ஏற்பட்ட வண்ணம் இருந்தது எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மை பிறக்கும் மாதமாக அமைய இருக்குதுங்க. இந்த மே மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் உபாதைகள் எல்லாம் விலகி நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி இந்த காலகட்டம் மன மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்கிறது. 2026 பொறுத்தவரையில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய எல்லா விதத்தையும் நன்மை தரும் மாதமாகவும், மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு அருள் வாழ்க்கை இருக்கிறார். குருவாவுடைய முழு பார்வை உங்கள் மீது வருவதால எல்லா விதத்தையும் நன்மை தரும் மாதமாகவே இந்த மாதம் எதிர்பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்குதுங்கள். நேர்களை இந்த மேஷராசி என்பவர்களும் இந்த பரிகாரத்தை பொறுத்தவரையில் பார்க்கிறோம். பரிகாரம் ரொம்ப முக்கியம். தினந்தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று வளர வேண்டும் வருவது நல்லது. தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி வாருங்கள். எல்லாரும் நன்மை தரும் மாதமாக பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது திங்கள் வெள்ளிங்க. சந்திராஷ்டம தினம் என்பது மே மாதம் 3, 4, 5, 30 தேதிகளும். அதிர்ஷ்ட தினங்கள் மே 19 தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால வெகு நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குறைய இருக்குது. அந்த சந்திராஷ்டமம் ரொம்ப கவனமா இருக்கணும். நேர்களை மேஷராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாக வீடியோ கேட்பது ரொம்ப நன்றிங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதொரு வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்தது. நன்றி, வணக்கம்.